फिर बेंगलुरु जीतिருக்காங்க கடைசி மேட்ச். பெங்களூருக்கு மும்பைக்கு கடைசி மேட்ச் லீக் மேட்ச்ல பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. செமையான ஒரு வின்னு, தேவையான ஒரு வின்னுங்க. பெங்களூருக்கு 4 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சுங்க. டெல்லி தவிர 4 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. டெல்லி தவிர 4 டீம் இருக்குல்ல, அது குவாலிஃபை ஆயிடுச்சு பிளே ஆஃப்க்கு. நான் சொன்னேன் சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் இன்னும் சொன்னேன் -0.11% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் டெல்லி பிளே ஆஃப் போகிறதுக்கு. அதே மாதிரி டெல்லி பிளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு குட்டி 1% சான்ஸ், 0% சான்ஸு நான் சொன்னேன். அதுதான் இப்போ நடந்துக்கு. 0% சான்ஸு பிளே ஆஃப்க்கு வரவே இல்லை டெல்லி. ஸோ இப்போதைக்கு டெல்லி வரல, டெல்லி வெளில போயிட்டாங்க. அது பத்துக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு லீக் மேட்ச் தான் இருக்கு. அதுவும் யூபி வயசுக்கும் குஜராத்துக்கும் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா பிளே ஆஃப் மேட்ச் விளையாடுவோம். அதுல செம்மையா இருக்கும், நல்பா இருக்கும். அதுல லீக் மேட்ச்ல எப்படி இருந்ததோ அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அனல் பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிளே ஆஃப் மைதானங்கள் இங்கன்னு சூஸ் பண்ண பிளே ஆஃப் மைதானம் எங்கன்னு நம்ம தான் டிசைட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்ல பிளே ஆஃப் மைதானங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்கும். ஏன்னா மழை பெய்யக்கூடாது, ஜஸ்ட் ஒரு இது ஃப்ரண்ட் லைட் ப்ராப்ளம் வரக்கூடாது, லைட் ப்ராப்ளம். பிச்சு வந்து நல்லா இருக்கணும், பிச்சு வந்து மோசமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு பிளே ஆஃப்ல. ஸோ அந்த அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கனால அதெல்லாம் ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு தான் பெங்களூர் மும்பை இந்த மேட்ச் தோத்தாலும் பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க மும்பை. பெங்களூர் இந்த மேட்ச் தோத்திருந்தாலும் பிளே ஆஃப் தான். ஆனால் ஜெயிச்சிட்டாங்க செம்மையா. 3 விக்கெட் தான் இருந்தாங்க. செம்மையா போட்டு மும்பைய தோச்சி எடுத்துட்டாங்க. செம்மையா தோச்சி எடுத்துட்டாங்க மும்பை டீமே ஆடி போயிடுச்சு. மும்பை டீமே ஒரு ஓவர்ல 2 வாட்டி 3 வாட்டி டிஸ்கஷன்ல இது பத்திருந்தாங்க. சும்மா ஆடி போயிடுச்சு. வேற லெவலா இன்னிங்ஸ். இது பப்ளிக் வெளியிலையும் அடிரெடியா தான் ஆடுவேன். என்னோட இதே அடிரெடி தான். சொல்ற மாதிரி அடிரெடியா ஆடி மேட்ச வின் பண்ணிட்டாங்க. 7.5 ஓவர்ல வின் பண்ணிட்டாங்க மேட்ச. செம்மையா இருந்துச்சு மேட்ச். இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. ஆனா என்னன்னா ஒரு சின்ன பத்தோம்னா 8 ரன் இருக்கும்போது ஒரு விக்கெட் விழுந்துச்சுல, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். அந்த மாதிரி நேரத்துல விக்கெட் விழாம பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் பெங்களூருக்கு. ஏன்னா பிளே ஆஃப் போறாங்க, பிளே ஆஃப்ல விளையாட போறாங்க. இந்த மாதிரி சின்ன தப்ப வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பிளே ஆஃப்ல. ஸோ அதனால சின்ன தப்ப கரெக்ட் பண்ணிடணும் பெங்களூரு. பாருங்க இப்ப நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் 4, செகண்ட் பால் பாருங்க, செகண்ட் பால் 4, 8 ரன்
இப்ப தேர்ட் பால் பாருங்க, தேர்ட் பால் இந்த ஒரு விக்கெட் வர, தேர்ட் பால் விக்கெட். இந்த மாதிரி மூணாவது பால் விக்கெட் ஆகுறது டீமுக்கு பின்னாடி கொடுக்கும். அது டீமுக்கு முன்னேறி கொடுக்காது, பின்னாடி கொடுக்கும். அதனால அது கொஞ்சம் கட் பண்ணணும். பிளே ஆஃப்க்கு போறாங்க. பிளே ஆஃப்ல இந்த வித பயங்கரமா இருக்கும் மேட்ச். அதனால இந்த வித பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணணும். 8 ரன்ல நம்ம விக்கெட் இந்த மாதிரி விக்கெட்டை இழக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பெங்களூர் அது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டா சூப்பரா மேட்ச் ஃபைனல் மேட்ச், லீக் மேட்ச், ஃபைனல் மேட்ச் என்ன நடக்கப்போது, ஏது நடக்கப்போது பார்க்கலாம். இப்போ வரைக்கும் மேட்ச்ல பயங்கரமா இருக்கு. இந்த 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க, சும்மா மும்பையே ஆடி போயிட்டாங்க. சும்மா மும்பையே இந்த 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, மும்பையே ஆடி போயிட்டாங்க. மும்பையே ஆடி போய் இது பண்ணிருக்காங்க. மும்பையே இந்த பார்ட்னர்ஷிப் நல்லாவே பில்ட் பண்ணாங்க 2 பேருமே. பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்க முடியல. 82 இருக்கும்போது உடைக்க முடிஞ்சு செம்ம பில்லியன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க 2 பேரு. சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. லீக் மேட்ச் கடைசி மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். லீக் மேட்ச் கடைசி மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க 2 பேருக்கும் முக்கியம். ஏன்னா பிளேஸ் 2 பேருக்கும் முக்கியம். இது விக்கெட் 3 விக்கெட். இந்த தவறுகள் இப்படி நடந்துச்சுன்னு பார்க்கணும். ரொம்ப பெரிய 4வது விக்கெட் இது. பவுண்டரி ஜெயிச்சாங்க.